Are you someone who is confused between low frequency, medium frequency and high frequency? நீங்கள் எலக்ட்ரோதெரப்பின்னு எடுத்துக்கிட்டா எப்பயுமே உங்கள் காதில் வந்துட்டு விழுந்துக்கிட்டே இருக்கிற ஒரே வேர்டு இந்த ஃப்ரீக்வன்சி தான். இது என்ன ஃப்ரீக்வன்சி மொடாலிட்டி அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது லோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0 ஹெட்ஸ், அதாவது 0 ஹெட்ஸ்லேருந்து 1000 ஹெட்ஸுக்குள்ளே வரைக்கும் உள்ளது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி மொடாலிட்டி. இந்த லோ ஃப்ரீக்வன்சியில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரடிக், கேல்வானிக் இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணுற மொடாலிட்டி எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி மொடாலிட்டியில் வந்து வரும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ரீக்வன்சி. மீடியம் ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 ஹெட்ஸ்லேருந்து 10,000 ஹெட்ஸுக்குள்ளே வரைக்கும் உள்ளது வந்து மீடியம் ஃப்ரீக்வன்சி. இதே ஹை ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10,000 ஹெட்ஸுக்கு மேலே போகிறது எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி. இப்போது லோ ஃப்ரீக்வன்சியும் மீடியம் ஃப்ரீக்வன்சியும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சென்சரி நர்வ்ஸையும் மோட்டார் நர்வ்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு பெயின் ரிலீஃப் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணும். இதே வந்து ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள மொடாலிட்டி வந்து இந்த மாதிரி சென்சரி ஸ்டிமுலேஷனோ மோட்டார் ஸ்டிமுலேஷனோ அவ்வளவா இருக்காது. இதில் ஃபுல்லாகவே நமக்கு டீப் ஹீட்டிங் மொடாலிட்டிஸாக தான் வந்துட்டு இருக்கும். ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகப்படியான ஃப்ரீக்வன்சி வந்து தேவைப்படும். ஸோ தட் ஹை ஃப்ரீக்வன்சி 10,000 ஹெட்ஸுக்கு மேலே ஒரு ஃப்ரீக்வன்சி போகுது அப்படின்னா அது வந்து டீப் ஹீட்டிங் மொடாலிட்டி வந்து நமக்கு வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணும். இதுதான் வந்து லோ ஃப்ரீக்வன்சி, மீடியம் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை